சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த பதிவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்க, ஏன் டாக்டர் இந்த காலிஃப்ளவர் கேபேஜ்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த முட்டைக்கோஸ் யார் எடுத்தாலும் இதே தான் சொல்கிறீங்க, காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்லாம் சாப்பிடாதீங்க, சோயா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் நார்மல் ஆகிடுச்சு, நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து தைராய்டு இஷ்யூஸே நார்மல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எல்லா ஃபுட்ஸுமே சாப்பிட்டுக்கலாம், காலிஃப்ளவரோ கேபேஜோ நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இதே டிஎஸ்ஹெச் லெவல் கொஞ்சம் அதிகமாக பார்டர் லைனில் இருக்குது, எப்போவாது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதற்காக தைராய்டு இருக்கவங்க இந்த காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ், எனக்கு ரொம்ப காலிஃப்ளவர் பிடிக்கும் டாக்டர், ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான காரணம் இது. பொதுவாகவே அயோடின் அப்படின்னு சொல்கிறது தைராய்டோடைய செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அயோடின் பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தோம்னா வீக்கம் ஏற்பட்டுருது. ஸோ நமக்கு பார்த்துருப்போம், ஸோ காய்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அயோடைஸ்டு சால்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது. இந்த அயோடைஸ்டு சால்ட் எல்லாருக்குமே தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. குறிப்பிட்ட அயோடின் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு. ஸோ என்ன டாக்டர் இப்போ வந்து உப்பு குறைவாக சாப்பிடுங்க தைராய்டு இருக்கவங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அயோடைஸ்டு சால்ட், அயோடின் வந்து உப்பில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்போது அதுவும் சாப்பிடணும், சாப்பிடவும் கூடாதுன்னா என்ன பண்ணுறது? அதற்கான சிறந்த ஒரு காலையில் நம்ம குடிக்கக்கூடிய ஒரு கஷாயம். இதை நீங்கள் கஷாயமாக எடுத்துக்கலாம், இல்லை டீ அப்படின்னும் எடுத்துக்கலாம். எப்படிங்க இந்த பவுடர் நான் ரெடி பண்ணி வைக்கிறது, இல்லை இது வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னா நான் சொல்கிறேன், என்னென்ன மூலிகைகள் சொல்கிறேன். ரெகுலராக இதை குடிச்சிட்டு வாங்க, நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். தைராய்டு வீக்கம் இருக்கிறவங்க, ஹைப்போ ஆர் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது, எல்லாருமே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த பதிவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்க, ஏன் டாக்டர் இந்த காலிஃப்ளவர் கேபேஜ்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த முட்டைக்கோஸ் யார் எடுத்தாலும் இதே தான் சொல்கிறீங்க, காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்லாம் சாப்பிடாதீங்க, சோயா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, எதனால் அப்படின்னு கேட்டேன்னா சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் இதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணுன்றது கூட கிடையாது. நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறது, உங்களுடைய தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டயட்டும் நான் சொல்வேன். இல்லைங்க நீங்கள் நார்மல் ஆகிடுச்சு, நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து தைராய்டு இஷ்யூஸே நார்மல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எல்லா ஃபுட்ஸுமே சாப்பிட்டுக்கலாம், காலிஃப்ளவரோ கேபேஜோ நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இதே டிஎஸ்ஹெச் லெவல் கொஞ்சம் அதிகமாக பார்டர் லைனில் இருக்குது, எப்போவாது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதற்காக தைராய்டு இருக்கவங்க இந்த காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ், எனக்கு ரொம்ப காலிஃப்ளவர் பிடிக்கும் டாக்டர், ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான காரணம் இருக்குது. ஸோ இந்த காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், முள்ளங்கி, அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு முள்ளங்கி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோயா ப்ராடக்ட்ஸ், இந்த டோஃபு, டம்ஃபே இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாமே நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது? இந்த டர்னிப் சொல்கிறாங்க, சில வகையான கீரை வகைகள் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த குருசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸோ காய்ட்ரோஜெனிக் அப்படின்னு சொல்கிற எஃபெக்ட் இருக்குது, அதாவது காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காய்ட்ரோஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய தைராய்டு லெவல் குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்துது. முக்கியமாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க, தைராய்டு ஹார்மோன் நல்லா இருக்கிறதுக்கு அயோடின் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எல்லா மினரல்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறது, இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். அப்போது இந்த அயோடின் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக இந்த காய்ட்ரோஜன்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த வகையான உணவுகள் எடுக்கும்போது இந்த அயோடின் அப்சார்ப்ஷனை நமக்கு குறைக்குது. ஸோ அதனால் தைராய்டு ஃபங்க்ஷன் நமக்கு தடைப்படுறதுனால நம்ம இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு லெவல் ரொம்ப பார்டர் லைனில் இருக்குது, நான் சித்தா மெடிசன்ஸ்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக எனக்கு தைராய்டு க்யூர் ஆகிடுச்சு, லைஃப் லாங் இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த காய்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது மிக குறைவாகத்தான் இருக்கே தவிர, அதிகமான ஒரு தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க தான் இதை முற்றிலும் தவிர்க்கணும். மற்றவங்க எப்போவாது கொஞ்சமாவது எடுத்துக்கலாம், ஒரு 100 கிராம் 150 கிராம் அதற்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் எப்போவாது. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. இதுலையுமே நீங்கள் கேட்பீங்க, டாக்டர் மில்லட் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு.
இதுக்கும் அதே பதில் தான். ஸோ அதிகமான தைராய்டு லெவல் இருக்கக்கூடியவங்க, தைராய்டு லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லை ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கக்கூடியவங்க மில்லட்ஸை வந்து கொஞ்சம் நாளைக்கு எடுக்காமல் இருக்கலாம், மீதி நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே அயோடின் அப்படின்னு சொல்கிறது தைராய்டோடைய செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அயோடின் பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தோம்னா வீக்கம் ஏற்பட்டுருது. ஸோ நமக்கு பார்த்துருப்போம், ஸோ காய்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அயோடைஸ்டு சால்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது. இந்த அயோடைஸ்டு சால்ட் எல்லாருக்குமே தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. குறிப்பிட்ட அயோடின் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு. ஸோ என்ன டாக்டர் இப்போ வந்து உப்பு குறைவாக சாப்பிடுங்க தைராய்டு இருக்கவங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அயோடைஸ்டு சால்ட் அயோடின் வந்து உப்பில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்போது அதுவும் சாப்பிடவும் கூடாதுன்னா என்ன பண்ணுறது? அயோடைஸ்டு சால்ட் எல்லாருக்கும் தேவையானது கிடையாது, இப்போ வந்தது தானே. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து இந்துப்பு, கல்லுப்பு, இதுதான் மூங்கில் உப்பு, இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது நம்ம அயோடினை வந்து சால்ட் மூலயமா தான் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நேச்சுரலாகவே அயோடின் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் இருக்குது, கீரை வகைகளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமாக நிறைந்த அது பருப்பு வகைகள் ஸோ இதுலேயும் இருக்குது, சீ ஃபுட்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சரிவிகிதமாக ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம எடுத்துக்க நமக்கு உடலில் இந்த அயோடின் பற்றாக்குறை தீரும். அதே மாதிரி இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டே வந்துடும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த அயோடின் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க நம்மளுடைய செயல்பாட்டுக்கு, வளர்ச்சிக்கு. அதையும் நம்ம கரெக்டாக சாப்பிட்டுக்கணும். இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் தைராய்டு தொடர்பான பிரச்சனைக்கு என்னென்னங்க தீர்வுகள் இருக்குது, மூலிகைகள் என்ன எடுக்கலாம்? ஸோ முக்கியமாக காலையில் எழுந்தோடனே டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதை அப்படியே நிறுத்திக்கோங்க. அதற்கு பதிலாக ஹெர்பல் டீ நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு தைராய்டு கிளாண்டு வீக்கமே இருக்குங்க, வீக்கம் இருக்கும். ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். நம்ம உடலே என்ன பண்ணுன்னா ஹெல்த்தியான ஒரு டிஷ்யூவை அட்டாக் பண்ணி அதில் நோய் நிலையை உண்டாக்குவது. அதே மாதிரி தான் தைராய்ட்லேயும் வீக்கம் வருது. தைராய்டு நொடியூல்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ தைராய்டு கிளாண்டில் அந்த வீக்கத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது தைராய்டு கிளாண்ட் வீக்கம் குறைந்தால் மட்டுமே அடுத்தடுத்து நமக்கு தைராய்டு கிளாண்டில் அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும். அதற்கான சிறந்த ஒரு காலையில் நம்ம குடிக்கக்கூடிய ஒரு கஷாயம், இதை நீங்கள் கஷாயமாக எடுத்துக்கலாம், இல்லை டீ அப்படின்னும் எடுத்துக்கலாம். எப்படிங்க இந்த பவுடர் நான் ரெடி பண்ணி வைக்கிறது, இல்லை இது வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னா நான் சொல்கிறேன், என்னென்ன மூலிகைகள் சொல்கிறேன். ரெகுலராக இதை குடிச்சிட்டு வாங்க, நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். தைராய்டு வீக்கம் இருக்கிறவங்க, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது, எல்லாருமே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தைராய்டுனால உடல் பருமன் அதிகமாகிடுச்சுங்க அப்படின்னு சொல்வீங்க. ஸோ பாடியே வந்து வெரி டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே நமக்கு சரியாகணும்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சிக்கலாம். இதில் என்னென்ன டாக்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் இருக்குங்க. ஸோ வெந்தயம் எந்த அளவுக்கு சேர்க்கணும்? 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதற்கு அடுத்ததாக சோம்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ பாடியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நீக்குவதற்கு சோம்பு முக்கியம். பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ வெந்தயம் 50 கிராம், பெருஞ்சீரகம் 50 கிராம், தனியா விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தனியா விதைகள் எவ்வளவு தேவைப்படும்னா 100 கிராம் தேவைப்படும். சதக்குப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகை, இது ஈஸ்ட்ரோஜன் லெவலில் நமக்கு மெயின்டைன் பண்ணுது, தைராய்டு இஷ்யூஸ் இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுது. ஸோ சதக்குப்பை ஒரு 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், திப்பிலி 20 கிராம். இந்த மூலிகைகள் எல்லாமே லேசாக வறுத்து டீ பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கொரகொரப்பாக. இதை காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு அந்த 2-2.5 கிளாஸ் தண்ணீர் பாதியாக வந்த பிறகு வடிகட்டி அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. டெய்லி காலையில் இதை குடிங்க. பிசிஓடி இருக்கா, தைராய்டு வீக்கம் இருக்கா, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கா, அவர்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை தாண்டி இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள். ஸோ சித்தாவில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி தைராய்டு ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்காங்க. டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு தைராய்டு டேப்லெட் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து விடுபடுவதற்கு எளிமையான வழிமுறைகள் நிறைய சித்த மருத்துவத்தில் இருக்குது. தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் இந்த தைராய்டு தொடர்பான உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.